அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ விசிஐ வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக கவுன்சிலிங் மூலமாக ஆல் இண்டியா கோட்டா பிவிஎஸ்சி சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான செகண்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரே ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் கவுன்சிலிங் பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே ரவுண்டு ஆஸ் பர் த ஷெட்யூல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி 31 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் ஸ்க்ரீனில் பாருங்களேன், இதுதான் அந்த நியூஸு. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டே ரவுண்டு நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பட் ஆல் ப்ரீவியஸ்லி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் அலாட்டட் சீட்ஸ் இன் ரவுண்ட் 1 and 2. ரவுண்டு ஃப்ரெஷ் புதுசாக நீங்கள் எதுவும் பதிவு பண்ண வேண்டாம். அண்ட் இப்போ ரவுண்டு 1 and 2 உங்களுக்கு சீட்டு கிடைக்காதவங்க இதில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதோட முக்கியமான தகவல் என்னென்னா, ஷல் ஹேவ் டு பே செக்யூரிட்டி ஃபீ. ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ செக்யூரிட்டி ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 25,000 கேட்டிருக்காங்க, கட்ட சொல்கிறாங்க. யாருக்கு? ஜெனரல் கேட்டகரி, ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிகள்லாம் 25,000 கட்டணுமா. ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 50,000 ஓபிசி அந்த கேட்டகரிக்கு, 25,000 எஸ்சி எஸ்டி கேட்டகரி. மன்னிக்கவும், பாருங்கள், இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாமா, கவுன்சிலில் கலந்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ரைட்டு, அவங்களுக்கு சீட்டு கிடைக்காதவங்க இதெல்லாம் கலந்துக்கலாம். சரி, அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பற்றின இது இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு கன்ஃபார்ம் தி டீட்டெயில்ஸ் அபவுட் தி ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் பிஃபோர் எக்ஸசைஸ் சாய்ஸஸ். நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, சார் இந்த காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ தான் சார் இருக்கும் அப்படின்னு கேட்குற டவுட் வந்துருக்கு இல்லையா? அதனால் அந்த ஃபீஸை பற்றி, அந்த என்ன காலேஜ் நீங்கள் சாய்ஸில் கேட்குறீங்களோ அந்த காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்கில் கொடுக்கலாம் இந்த ஸ்டே ரவுண்டுக்கு போகும்பொழுது. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்கிற மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இது ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மெயினாக. ஓகேங்களா? அப்புறம் இந்த வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இதுக்கு எதுவும் எந்த ரெக்வஸ்ட் எடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க, இதையும் கண்டுக்க மாட்டாங்க, அதே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் எப்படி இருக்கும் ஸ்டே ரவுண்டில் போகிறப்ப, அதே போல் கவர்மெண்ட்டில் போகிறது ஏற்கனவே ஃபீஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா ப்ரைவேட் காலேஜஸ் மொத்தம் 6 காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 6 காலேஜஸில் இந்தியா லெவலில் ஸோ எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை பற்றினா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டே ரவுண்டுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் தான் வேக்கன்சிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணலை. அது என்றைக்கு வரும்ன்றதை எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி 31 இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் படி இன்றைக்கி 31 ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டே ரவுண்டு. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.